திரு நாராயணன் அவர்களை தான் முதலாவதாக அழைக்க போகிறேன். அவரை அன்போடு பேச அழைக்கின்றோம். இந்த தேர்தல் வியூகத்தில் அசத்தி கொண்டிருப்பது யார் என்பது தமிழகத்திற்கும் தெரியும், உலகத்திற்கே தெரியும். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வியூகம்தான் மிக மிக சிறப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இன்னொரு புறம் மிகவும் அலட்டிக்கொண்டு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் பேரம், வேற ஒன்றும் இல்லை, சீட்டுக்கான பேரமெல்லாம் இல்லை. அதுதான் நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன். இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஓட் டசன்ட் மேட்டர் பட் மணி மேட்டர்ஸ் என்று. ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் அப்படித்தான் நடந்தது. அவருக்கு போய் கேட்டோம், என்னையா காசு வாங்கிட்டீங்களே, 2 சீட்டுக்கு 10 கோடி வாங்கினீங்களே, 15 கோடி வாங்கினீங்களே, எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க, விடுதலை சிறுத்தைகளை கேளுங்க அப்படின்னு. அது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் காசு வாங்கினது யாருக்குமே தெரியாது. திமுக என்கின்ற ஒரு கட்சி அதனுடைய துணை கட்சிகளை, அதனுடைய கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட விழுங்கி ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார், வைகோ என்று சொல்வார்கள். ஐயோ பாவம், ஒவ்வொரு நாளும் மனம் புழுங்கி 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 புழுங்கி. நேற்றைய முன்தினம் உண்மையிலேயே நான் நண்பர் பாலாஜி அவருடைய முகத்தை பார்த்தேன். இன்றைக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் எப்படி ஒரு கர்ஜனையோடு பேசக்கூடியவர், நேற்றைய முன்தினம் முகநூலில் எப்படி பேசினார் என்பதை என்னால் உணர முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் புண்பட்டு போய், மனம் புண்பட்டு மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் அவர்கள் வேறு வழி இல்லாமல். சார், போன முறை 2 தொகுதி கூட வாங்கியிருக்காங்க. நீங்க புண்பட்டு வருத்தப்பட்டு எல்லா பட்டு. அசோகா, நான் என்ன சொன்னேன், தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினார் என்பது உலகத்திற்கே தெரியும், உலகத்திற்கே தெரியும். ஏன் நீங்க உங்களோட தொலைக்காட்சியில் போடலையா, ஒளிபரப்பலையா? அது 8 தொகுதி வாங்குறதுக்கு முன், அது அதன் பின் 8 தொகுதி இல்ல, 8 தொகுதி வாங்கிய பின்னரும் அவர் என்ன பேசுறாருன்றத பாருங்க, அவர் எப்படி பேசியிருக்கிறார்ன்றத பாருங்க. எம்பி சீட்டு பத்தி இப்ப பேச முடியாதுங்க, இன்னும் நாள் இருக்குதுன்ட்டாரு. இந்த பக்கம் பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே இல்லாம, கூட்டணியில் எந்த குழப்பமுமே இல்லாமல் அழகா 27 சீட்டு, 11 சீட்டு, 18 சீட்டு மிக சிறப்பான முறையில் ஏதோ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெறப்போகிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. மதவாதம் பற்றி பேசினாங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்ம அன்றாடம் செல்கிற கோவில்களில் இருக்கிற பொம்மைகள் எல்லாம் அசிங்கமான பொம்மைகள், ஆபாசத்தை தூண்டக்கூடிய பொம்மைகள்னு திருமாவளவன் அவர்கள் பேசினாரா இல்லையா? பொன்முடி அவர்கள் வைணவத்தையும் சைவத்தையும் குறித்து பேசினாரா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இந்து மதம் குறித்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? இல்லைன்னு சொல்லுவாங்க. சனாதன தர்மம் என்பது இந்து மதம் தான். இந்து மதம் குறித்து தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் மதவாதிகளா, அல்லது யாரேனும் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியிலோ அஇஅதிமுகவிலோ இஸ்லாமியர்கள் குறித்தோ கிறிஸ்தவர்கள் குறித்தோ வேறு எந்த மதம் குறித்தோ தவறாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. யார் மதவாதி, யாரை பார்த்து மதவாதி என்று பேசுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. பெண்கள் பாதுகாப்பு திமுகவில் தான் அதிகமாக இருக்கணும். என்ன பெண்கள் பாதுகாப்பு? விளாத்திக்குளத்தில் பார்த்தோம், இங்கே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாம் பார்த்தோம், கோயம்புத்தூரில் விமான நிலையத்தில் பார்த்தோம். நீங்கள், நான் தமிழ்நாட்டை பற்றி, நான் தமிழன், நீங்கள் மணிப்பூர்னு பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஊருக்காரங்களாக இருப்போம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். இப்போ கனிமொழி சொல்கிறாங்க, ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து விட்டோம் விளாத்திக்குளத்தில், ஆனால் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது நம்ம எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறதுன்றாங்க. என்ன மாதிரியான நியாயம்? இதை அஇஅதிமுக ஆட்சி நடந்த போது ஏதேனும் ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பீங்களா? சட்ட ஒழுங்கு, ஐயோ எடப்பாடி பழனிசாமி எப்படி, என்னால் அதை சொல்லக்கூட முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் பேசினார் என்பதை பட்டியலிட்டு என்னாலே சொல்ல முடியும். இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன?
யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெட்டலாம், குத்தலாம், கொலை செய்யலாம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, சங்கிலி பறிப்பு தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேட்கலாம், அங்கே நடக்கல எங்கே நடக்கலையா, உடனே அது அடுத்தது நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? எதை எடுத்தாலும் இந்த கொலை நடந்தது. இந்த கொலை நடப்பதற்கு முன்னாலே அந்த நபர் டாஸ்மாக் கடையிலே சென்று மது அருந்தி அந்த போதையிலே இந்த கொலை நடந்தது என்று நான் சொல்லவில்லை. காவல்துறையினுடைய முதல் தகவல் அறிக்கையில் இருக்கிறது. அனைத்து கொலைகளிலும் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்று சொன்னால் அந்த பெண் கற்பழிக்கப்படுவதற்கு முன்னால அங்கே அந்த கொடூரமான அந்த கொலையோ அல்லது கற்பழிப்போ நடைபெற்றதற்கு காரணம் அந்த நபர் அல்லது நபர்கள் போதை பொருளை உட்கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சி வந்தா பூரண மதுவிலக்கு. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். போக்சோ வழக்கு 2020 திரு எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவருடைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 3000, 9500 டாஸ்மாக் 500 கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு 1500 மணமகிழ் மன்றங்களை திறந்த கேடு கெட்ட ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நேற்றைய தினம் நாம் பார்க்கிறோம், 24 மணி நேரம் எங்களால் இங்கே நாங்கள் மதுவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எல்லா வீடியோவிலும் நம்ம பார்த்தோம். காரணம் என்ன? இந்த சமூக அவலம், இந்த இழிநிலைக்கு காரணம் யார் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறனற்ற, மோசமான, வக்கில்லாத ஒரு ஆட்சி தான் அப்படின்றதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. மதுவில ஊழல், பாக்கெட்டுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஆனால் நெல் மூட்டை ஒரு நபர் விற்க வேண்டும் என்றால் அதை அரசாங்கம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 40 ரூபாய். விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபாய், வாங்குகிற நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் என்று மிக மோசமான ஒரு ஊழல் ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம தங்க தமிழ் செல்வன் சொன்னார் 1000 ஓட்டு 5000 ஓட்டு. 1000 ஓட்டு 5000 ஓட்டு இல்லை, 1000 ரூபாய் நோட்டு 5000 ரூபாய் நோட்டுன்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு நோட்டுகளை கொடுத்து 1000 ரூபாய்க்கு நோட்டுகளை கொடுத்து மக்களை சரி கட்டி விடலாம் என்று பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். நீங்க 1000 5000 5 லட்சம் கொடுங்க. 5 லட்சம் கொடுத்தா கூட என்னுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழ் தாய் கருதினால் உங்களுடைய ஆட்சி உறுதியாக வெளியேறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அதுல இன்பதுரை என்ன சொன்னாரு பாத்தீங்களா? எப்படி பிஜேபியை 27ல சுருக்கணும் பாத்தீங்களா எங்கள் ராஜதந்திரம்னு. அவர் அப்படி சொல்லல. அவர் சொன்னாருன்னா 5.5% கூட இல்லாத ஒரு ஐயா இன்பதுரைக்கு நான் ஒன்று சொல்றேன். அவர் நான் இதை பேசணுன்றதுக்காக அதை விட்டு போயிருக்கிறாரு. திமுகவினுடைய திட்டமே அதுதாங்க. எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை ஒழித்திட வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் வந்துவிடக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் வளரவே கூடாது. இதுதாங்க அவங்களுடைய திட்டமே. இவங்க பிஜேபியை சொல்றாங்க, பிஜேபி ஆக்டோபஸ் மாதிரி வளைச்சு போட்டு. யார் யாரை வளைத்து போட்டது? அங்க இன்னொருத்தர் பாருங்க, நம்ம உலக நாயகன்னு பேசிப்பார், அவரை பாருங்க. எங்க இருக்கிறார் சொல்றார். உடனே அதுக்கு ஒரு டயலாக் நம்ம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டார் பாருங்கன்னு. உள்ளதானே தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்மோக் என்னன்னுட்டு. உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது திமுக என்கிற ஆக்டோபஸ். அதை நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழர்கள் மீதும், தமிழ் தாய்கள், தமிழ் பெண்கள் மீதும் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், உண்மையிலேயே உங்களுக்கு அந்த இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற மனம் இருந்தால் இந்நேரம் நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். அது நீங்கள் வெளியே வரவில்லை என்று சொன்னால் திமுகவுடைய வியூகம் அதுதான். எப்படியாவது இந்த இதர கூட்டணி கட்சிகளை கலைத்து விட வேண்டும், அவர்கள் வளரக்கூடாது என்று மிக மிக திட்டமிட்டு தெளிவாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு வெற்றி. பிஜேபி அஇஅதிமுகவுக்கு வெற்றி அதுதான். வரக்கூடிய அடுத்த ஒரு 25 நாட்கள் நடைபெறக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய மோசமான ஆட்சியை மக்கள் கண்டிப்பார்கள். நாம் அதை வெளியே சொன்னால் போதும், மக்கள் அதை உணர்ந்து நீங்கள் 1000 கொடுங்க, 5000 கொடுங்க. ஐயா தங்க தமிழ் செல்வன் உங்கள் தொகுதியில் போய் நீங்கள் 50000 கூட கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் 5 லட்சம் கொடுத்தா கூட மக்கள் தயாராக இல்லை உங்களுக்கு வாக்களிக்க. அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள்.